இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு பகுதி நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்ம ஜெபம், உபவாச ஜெபம், வேண்டுதலுக்கு நம்ம வந்தபடினாலே அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. அல்லேலூயா. வாசிக்கலாம். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகர்களையும் அனுப்பினான். இந்த 3வது தலைவன் மலை மேல் ஏறி வந்த போது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணமும் என்னுடைய உயிரும், என் கூட வந்திருக்கிற அந்த அடியார்கள் 50 பேருடைய உயிரும் உங்க பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்திய 2 தலைவர்களையும் அவருடைய 50 சேவகர்களையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய உயிரும் உங்க பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான் என்று ஜெபம் பண்ணினான். என்றான் முடிக்கிறான், வேண்டுதல் செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் இது மொட்டையா நீங்க படிச்சீங்கன்னா, இது யாரு, அந்த தலைவன் யாரு, மேலே சொல்லியிருக்கு 2 தடவை அக்கினி வந்து இறங்கிச்சின்னு சொல்லியிருக்கு. இப்ப எதுக்கு வேண்டிக் கொள்றான்? ஒரு குழப்பமா இருக்குல்ல. இந்த மனிதனுடைய அதிகாரி, இவன் ஒரு பெரிய அதிகாரி, இவனுக்கு கீழே 50 சேவகர்கள் இருக்காங்க. அப்ப இவன் வந்து தேவ மனுஷனாகிய எலியாவிடத்துல முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்யறான்? ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு அவனை வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறான். தேவ மனிதனுக்கு முன்னாடி ஒரு பெரிய தலைவன், ஒரு 50 பேருக்கு அதிகாரியா இருக்கிற மனிதன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? ஐயா, என்னுடைய உயிரும் என் கூட வந்திருக்காங்களே 50 போர் வீரர்கள், இவங்களுடைய உயிரும் உங்க பார்வைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? எப்படியா இருக்கிறது? அருமையா இருக்கிறது. அல்லேலூயா. இவங்க 51 பேர் உயிர் மட்டும் அருமையானதல்ல, நம்ம எல்லாருடைய உயிரும் தேவ பார்வைக்கு எப்படிப்பட்டது? அருமையானது. விளங்கணும். அல்லேலூயா. வேதம் ஏசாயால சொல்றதுக்கு, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினால் என்ன செய்தாய்? கனம் பெற்றாய், மதிப்பு பெற்றாய். என் பார்வைக்கு நீ அருமையானவனாய் இருக்கிறபடினாலே, என் பார்வைக்கு நீ அருமையானவளாய் இருக்கிறபடினாலே உனக்கு என்ன கிடைக்கும்? கனம் கிடைக்கும், மகிமை கிடைக்கும். கனம் என்றால் மகிமை. சரிங்களா? அப்ப தேவனுடைய பார்வைக்கு அருமையா இருப்போமானால், மனிதன் நம்மளை கனம் பண்ணுகிறானோ இல்லையோ, தேவன் நம்மளை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் யார் ஊழியம் செய்கிறானோ அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுகிறார். பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் யாரை கனம் பண்ணுகிறார்? யாருக்கு ஊழியம் செய்கிறவன் இல்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால். யார் சொன்னது? அது இயேசு சொன்னார். இயேசு சொன்ன வார்த்தை அது. அப்படித்தானே? இயேசு சொன்னார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் யார் கனம் பண்ணுவார்? பிதாவானவர் கனம் பண்ணுவார். எவ்வளவு பெரிய மகிமை. அப்ப இயேசுவுக்கு நாம் எப்படி ஊழியம் செய்கிறோம்? யாரும். ஆனா நீங்களும் நான் தான் யாருன்னே தெரியாம போனாலும் அவலங்களுக்காக முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு உயிரும் கடவுளுக்கு பார்வைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அருமையானது. அவர்கள் நம்புறாங்களோ நம்பலையோ அதை பத்தி நம்ம கவலை இல்லை. நாம் என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். இயேசுக்கு ஊழியம் செய்தால் யார் கனம் பண்றார்? பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுகிறார். விளங்குறவங்க அல்லேலூயா.
அப்ப இந்த உலகம் உன்னை கனம் பண்ணதோ இல்லையோ நீ கவலைப்படாத. சபையில் இருக்கிற மக்கள் உன்னை கனம் பண்றாங்களோ இல்லையோ கவலைப்படாத. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை கனம் பண்றாங்களோ இல்லையோ நீ கவலைப்படாத. பிதாவாகிய தேவன் உங்களை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதா என்றால் யாரு? பிதா யாரு? இயேசு தெரியும். பிதா என்ற யாரு? இயேசுவுக்கே பிதா, தகப்பன். அவரே நம்மளை கனம் பண்ணும் போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவுக்குரிய காரியம். பிதாவாகிய தேவன் ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த ஊழியத்தை நீங்க செய்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணமும் உமது அடியாரியாக இது 50 பேர் பிராணம் உமது பார்வைக்கு எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. ஏன் இப்படி ஜெபிக்கிறான்? எலியாவுக்கு முன்னாடி ஏன் இப்படி ஜெபிக்கிறான்? அதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை நாம பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்க 1ஆம் வசனம் வாசிங்க. சரிங்களா? இப்ப ஆகாப் என்று நமக்கு தெரியும். ஆகாப்போடைய சம்சாரம் பேர் என்ன? எசபேல். சரிங்களா? சில பேர் மனைவி பேர் சொன்னாதான் புருஷன் பேரவே தெரியும். ஏன்னா அந்த அளவுல அவங்க பேரு தான் பிரபலமாய் ஆயிருக்கும். கணவன் பேர் சொன்னா தெரியாது. மனைவி பேர் சொன்னா, ஓ அந்த அக்காவா, அந்த அக்கா வீடு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில இடங்கள்ல கணவன் பேர் சொன்னாதான் அவங்க மனைவி பேரு தெரியும். எப்படியோ ஒருத்தர் பேர் என்ன செஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்கும். ஆகாப் என்றாலே உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறவர் என்று சொல்லி. சரிங்களா? ஆகாப் தேவனுடைய பார்வைக்கு விரோதமான காரியம் செய்து கடைசியில தேவனே கர்த்தர் என்று அறிந்து கொண்டுதான் அவன் மரித்து போனான். இப்ப அவன் இறந்து போன பிறகு, அவன் ராஜாவா இருந்து இறந்து போன பிறகு, அவன் ஸ்தானத்துல அவனுடைய மகன் எப்படி வருகிறான்? ராஜாவாய் வருகிறான். அவன் பேர் என்ன? அகசியா. 2ஆம் வசனத்தில் நீங்க பாக்குறீங்க. அகசியா என்பவன் ராஜாவாக வருகிறான். சரிங்களா? இவன் தன் தாய் இருக்காங்களே எசபேல், தாயின் வழியில நடக்கிறவனா இருந்தான். தாயை போல பிள்ளை, நூலு போல சேலை, மாவு மாதிரி பணியாரம். சில ஆம்பளை சொல்லுவாங்க, அப்பனக்க புள்ள தப்பாம, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியங்களை சொல்லுவார்கள். சரிங்களா? இப்ப இவன் கடவுள், இஸ்ரவேல் நாடு, தேவ ஜனங்கள் இருக்கிற இடம், தன் தாய் எப்படி வாழ்ந்தாலோ அப்படி வாழுகிறவனாக காணப்பட்டான். தான் உண்டாக்கின தெய்வத்தை இவனும் என்ன செய்யல? மதிக்கல. ஒரு நாள் இவன் வீட்டு மேல மாடியில அப்படியே ஐயா என்ன செஞ்சிட்டு இருக்காரு? காத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. கிராதின்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடுல என்ன வச்சிருக்கிறோம்? கிராதி. இப்படி என்ன தெரியுதா? மேல பால்கனி. கிராதி என்ன? ஜன்னல். நம்ம பாத்ரூம்ல பின்னாடி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த சின்ன சின்னது வைப்போம்ல, சிமெண்ட்ல செஞ்சு வைப்பாங்களா, அதுக்கு பேர் என்ன? கிராதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவன் பால்கனியில அந்த கிராதியில நடந்துகிட்டு இருக்கிறான். நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. மேல் வீட்டிலிருந்து கிராதின் வழியாய் விழுந்தான். மேல் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கிராதி இருக்குல்ல, சின்ன சின்ன ஜன்னல், அந்த கிராதின் வழியாய், சரிங்களா, என்ன செஞ்சுட்டான்? விழுந்துட்டான். எத்தனை மாடியிலிருந்து விழுந்தான்னு தெரியல. நிச்சயமா உயரமான இடத்துல இருந்து தான் விழுந்திருக்கான். ஏன்னா வீட்டின் மாடின்னு இருக்கு. ராஜா இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? பெரிய வீடாதான் இருக்கும். கிராதின் வழியாக, ஜன்னல் வழியாக விழுந்து விட்டான். விழுந்தவன் என்ன ஆயிருச்சு? அவனுக்கு வியாதி வந்துருச்சு. அப்படித்தானே? ஒருவேளை கை ஒடிஞ்சிருக்குமா, கால் தெரியல, வியாதிப்பட்டு இருந்தான். ஒரு வியாதி என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இந்த வியாதி நான் சுகம் ஆவேனா, சுகம் கிடைக்கணும் என்று தன்னுடைய வேலையாட்களை எங்கே அனுப்புகிறான்? பாகால் இருக்குல்ல, பாகால், அவங்க அம்மாக்கு சாமி, அவங்க அம்மா கும்பிட்ட தெய்வம், அந்த சாமி கிட்ட கேட்டு வர சொல்றான். அருள் வாக்கு கேட்டுட்டு வா, நான் இந்த வியாதி என்ன ஆகணும்? சுகமாகணும். நீங்க போய் கேட்டுட்டு அந்த போய் கொஞ்சம் துண்ணூறு வாங்கிட்டு வாங்க. சில சொல்லுவாங்களா, அந்த கோயிலில் போய் அந்த இது கொண்டு வாங்க, அந்த கோயில் போய் தண்ணி கொண்டு, அதுக்கு பேர் என்ன? தீர்த்தமா,
தீர்த்தம் கொண்டு வாங்க, அந்த கோயில இந்த கோயில போய் கொஞ்சம் விபூதி கொண்டு வாங்க, பிரசாதம் கொண்டு வாங்க, அது மூலியமா எனக்கு என்ன ஆகும், திருப்தி ஆகும். சிலர் சொல்லுவாங்க, ஒரு கடையில் ஒரு பொட்டணம் 90 வாங்கிட்டு இவங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக, உங்களுக்காக சுவாமி மலையிலிருந்து 90 வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உடனே சொல்லுவா, ஆகா என் மேல இவ்வளவு பாசமா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவார்கள். அருமைக்குரியவர்களே, இப்ப இவன் சொல்லி வர்றான், இவங்க போறாங்க, வேலைக்காரர்கள் அங்கே போறாங்க. அது எங்க போய் சொல்றோம், எக்ரோன், அது ஒரு தேசம். அங்க இருக்கிற பாகால இடத்த போனாதான் சக்தி இருக்கும். அந்த எக்ரோன் இருக்கிற தெய்வம் தான் என்ன ஆக்கும், விடுதலை ஆக்கும் என்று அவன் நம்புகிறான். வேலைக்காரங்க சொல்லி வர்றான், வேலைக்காரங்க போறாங்க. போற வழியில எலியா குறுக்க வர்றார். 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, சொல்லிட்டார். எலியா கிட்ட தேவதூதர் சொல்றாரு, எப்பா எந்திரி வேகமா, நீ போய் இந்த அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, எங்க போறதுக்கு, எக்ரோன் இருக்கிற பாகால் இடத்துல நான் சுகமாவானா, எனக்கு சுகம் கிடைக்கணும் என்றதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. நீ சமாரியா வழியா போய், ஏன்னா சமாரியா தான் அவங்களுக்கு தலைநகரம், அந்த வழியா போய் அந்த வர்றவங்களை நீ பார்த்து இப்படி சொல்லு. என்ன சொல்றாரு, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகாலிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். உங்க ஊர்ல சாமி இல்லையா, இஸ்ரவேலில தெய்வம் இல்லையா, இஸ்ரவேலில தேவனாய் கர்த்தர் நான் தானே உங்களுடைய முற்பிதாக்களை இந்த அளவுல கொண்டு வந்திருக்கிறேன். அடிமையா கிடந்த உங்களை இன்னைக்கு ஒரு நாட்டின் அதிபதியாய் மாத்திருக்கிறேனே. அப்ப என்னை நீங்க விட்டு, அது அர்த்தம் என்ன, ரொம்ப பரிதாபமா, எப்ப நாங்கெல்லாம் இல்லை, இப்ப ஏதாச்சும் ஒரு பாதிக்கப்படும் போது பக்கத்துல இருந்து சொல்லுவோம்ல, எப்ப நாங்கெல்லாம் இல்லை, எங்ககிட்ட வார்த்தை சொல்லாம எங்கேயோ இருக்கிறவங்கிட்ட இப்ப சொல்றியா, ஏன் நாங்களாம் பார்க்க மாட்டோமா, ஏன் நாங்க கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச உதவி செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் சொல்றாங்க, அவங்க மேல இருக்கிற பாசம். ஆமா இல்லைங்களா, சில பேர் சொல்லாம போறதே நல்லது, சொன்னா நமக்கு பிரச்சனை, அவங்க ஏதோ சொல்லிட்டு போகட்டும் அப்படி விட்டுருவாங்க. பாசம் இருக்கவன் சொல்லுவாங்க, எக்ரோனில் தெய்வம் இல்லை என்றா, இஸ்ரேலில தேவன் இல்லை என்றா எக்ரோன் இடத்துல பாகாடத்துல விசாரிக்க போறீங்க. இங்க இருக்கிற எங்களை மறந்துட்டு, இங்க இருக்கிற எங்களை இது பண்ணிட்டு எங்கேயோ இருக்க இடத்த போறீங்க. விளங்குதா? ஆண்டோடைய மனசு பாருங்களேன், ஆண்டோடைய மனசு பாருங்க. இஸ்ரவேலில் உனக்கு தெய்வம் இல்லையா, உன்னை விசாரிக்கிறவர் நான் இருக்கல. பேதுருல பார்க்கிறோம்ல, அவர் உங்களை படினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். விசாரிக்கிறதுனா நீ எந்த சூழ்நிலையில நீ வியாதியில் இருக்கிறையோ, விளைவிடத்தில் இருக்கிறையோ, நெருக்கத்துல, கவலையில, ஏதோ ஒரு காரியத்தில் நீ சோர்ந்து போயிருக்கும் போது உன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு, ஏமா ஒண்ணும் இல்லம்மா பார்த்துக்கோ, எப்படி இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய பிரச்சனை வருது, சமாளிப்போம் விடுங்க, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று விசாரிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்க தான் அவர்களுக்கு தெய்வம். அல்லேலூயா. ஏன்னா அவங்க குழம்பி போய் இருக்கிறாங்கல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை எப்படிப்பட்டவர், விசாரிக்கிறவர். உன்னுடைய இனம், உன் சொந்தம், உன் தாய் தகப்பன் உன் பக்கத்தில் உட்கார்ந்து உனக்கு எப்படி விசாரிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆண்டவராய் இயேசு உன்னை விசாரிக்கிற தெய்வம். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை யாரு மேல வச்சிருங்க, அவரை மேல வச்சிருங்க. உங்க கவலை என்ன? இந்த உலகத்துல கவலை இல்லாத மனுஷன் யாராச்சும் இருக்காங்களா? ஏதோ ஒவ்வொருவரும் அவங்க சக்திக்கு ஏந்த மாதிரி ஒரு கவலை என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சுட்டு தான் இருக்கிறோம். நாத்தான் வேலுக்கு கவலை, மாடுக்கு தண்ணி வைக்காம வந்துட்டோமே, மாடுக்கு தண்ணி வைக்க வந்துட்டேன், போன உடனே மாட்டை பத்திட்டு என்ன செய்யணும், அதுக்கு மேய்ச்சலுக்கு போகணுமே, நேரத்தில் முடிச்சா சரி, ஒரு கவலை. பால் கறக்கிறவங்களுக்கு என்ன கவலை, இன்னைக்கு ஒரு அரைப்படி எக்ஸ்ட்ரா
கறந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு கவலை. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கவலை ஒவ்வொரு நாளும் இருக்கு. ஆமா இல்லைங்களா? கவலை இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் கவலை என்னவோ அது அவரை மேல் வச்சிரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். உன் கவலைகளை நீயே வச்சுக்கிட்டு இருக்காத. நீ கவலைப்படுறதுனால நீ ஒரு காரியம் சாதிக்க போறது இல்ல. உன் கவலையை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உன் கூட இருக்கிறாரு. அவரை நீ விட்டு விட்டு எங்கேயோ இருக்கிறத நீ நாடி போறியே. இஸ்ரேலில தெய்வம் இல்லை என்றா நீ எக்ரோன் இருக்கிற பாகாலத்துல போற. இப்ப கோபம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. அது உன்னை சுகமாக்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அப்பா காலத்தில் நடந்த விஷயம் உனக்கு உனக்கு தெரியாதா? உன் அப்பா காலத்தில் அந்த பாகாலை வணங்குறா என்ன பிரயோஜனம் வந்துச்சு? ஒரு பிரயோஜனமும் இல்ல. 3 வருஷம் மழை இல்லாதபடிக்கு கர்த்தர் செய்தார். இப்ப நீ தேடி போறீங்களே அந்த எக்ரோன் இருக்கிற பாகால், அதுக்கு எத்தனையோ பூஜைகள் செஞ்சாங்க. காரியம் வாய்த்ததா? இல்லையே. ஒண்ணுக்கு உதவி செய்யாத அதை தானே மறுபடியும் நீ தேடி போற. உன் தாத்தாக்கள் கும்பிட்டாங்க, என்ன செஞ்சிச்சு? அதனால எந்த பயனும் இல்லை. உன் அப்பா கும்பிட்டான், அதனால என்ன பயன் இருந்துச்சு? இல்ல. அது உட்கார்ந்த இடத்துல தான் இருக்கு. நிக்க வச்சா நிக்க வச்ச மாதிரி இருக்கு. சாட்சி வச்சிட்டினா சாட்சி வைக்க அங்கதான் கிடக்கும். ஏன்னா அதுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன், உயிர், ஆவி ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒன்றுக்கும் உதவாத அதை தேடி நீ மறுபடியும் போறியா? ஆகையினால் என்ன செய்ய போற? நீ ஏறுன கட்டளையே சாக போற. வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய வியாதி படுக்கையை அவனை விட்டு மாற்றி போட்டார். ஆனா இங்க சொல்றாரு, நீ ஏறின கட்டளையே நீ செத்துருவ. அப்படி என்ன அர்த்தம்? உனக்கு சுகம் கிடைக்காது என்று சொல்லிட்டு இந்த போனவங்க திரும்பி வந்து சொல்றாங்க, நாங்க போற வழியில ஒருத்தர் எங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னார் என்று சொல்லி ராஜா கிட்ட சொல்றாங்க. இப்ப கீழே இருக்க வசனங்கள் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க, அதுல சொல்லி இருக்கு. அப்ப அவர் என்னங்கிறாரு, ராஜா இப்படி சொன்னானா? அவன் ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்? அவன் தோற்றம் எப்படி இருந்துச்சு? அப்படி கேட்கும்போது அவன் சொல்றாரு, அவங்க அடையாளம் சொல்றாங்க. அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை அறையில கட்டிக்கொண்டு ஒரு அடையாளம் சொல்றாங்க. எப்படி இருந்தான் கேட்கும் போது அவன் தோல் உடைகளை போட்டிருந்தான், வார்க்கச்சை கட்டிருந்தான். இவனுக்கு புரிஞ்சு போச்சு, அவன் யாரு? எலியா. எலியாதான் இந்த ட்ரெஸ்ஸோட இருப்பான். அது இவ்வளவு தைரியமா தெரிஞ்சதுனால இப்ப என்ன செய்யறாரு? இந்த அதிகாரத்தினுடைய அமைப்புல ஒரு தலைவன் அவனுக்கு கீழே 50 பேத்த அனுப்பி அவனை கூட்டிட்டு வர சொல்றார். யார? எலியாவை கூட்டிட்டு வர சொன்னார். உங்களுக்கு என்ன தெரியும்? அதிகமாக தெரியும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல வானத்திலிருந்து என்ன இறங்கி வந்துச்சு? அக்கினி இறங்கி வந்து அது எல்லாத்தையும் பச்சித்து போட்டதான் அதிகமா சொல்லுவாங்க. அந்த ஒரு முறை மட்டுமல்ல, எலியா 3 முறை அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வரும்படி செய்திருக்கிறார். எத்தனை முறை? 3 முறை. அந்த ஒரு முறை தான் அதிகமாய் பேசப்படும். இந்த 2 முறை அதிகமாக பேசப்பட மாட்டாது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த சமயத்துல 2 முறை அக்கினி வானத்திலிருந்து என்ன செஞ்சது? இறங்கி வந்ததை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அருமைக்குரியவர்களே, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த அதிகார துணியோட கேட்கிறான் அந்த தலைவன். ஓ யார் அங்க? எலியா. தோளோட ஓ நீதானா எலியாவா? வா, உன்னை ராஜா கூப்பிடுறார். எத்தனை பேர் கூட்டு போயிருக்கான்? 50 போலீஸ்காரன் கூட்டு போயிருக்கான். 50 போலீஸ்காரன் போயிட்டு, நம்ம வீட்டுக்கு 2 போலீஸ் 3 போலீஸ் வந்தாலுமே அவங்களோட பேச்சு எப்படி இருக்கும்? கொஞ்சம் இதான் இருக்கும். போயா இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வா அங்க வந்து பேசிக்கோ. இல்ல சார் இது இப்படி அதெல்லாம் இங்க ஒண்ணு பேசாத, எங்க வா அப்படின்னு அந்த அதிகார துணி இருக்குல்ல, அந்த அதிகார துணியில தேவ மனசுகிட்ட பேசுறோம். யோ யார் நீ? இல்லையாவா? என்ன காட்டுக்குள்ள உட்காந்துட்டு தேவையில்லாத வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கியாமா? என்ன உனக்கு? இது யார் நாடு தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? ராஜா எப்படி தெரியுமா? அந்த அரசியல் தலைவர்கள் அதிகார தோரணெல்லாம் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. இப்படி பேசிருக்க கூடும். வாயா, வாங்க வா, ராஜா கூப்பிடுறாரு.
சொன்ன உடனே எலியாவுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வருகிறது. எலியாவுக்கு என்ன வருது? கோபம். இவர் என்ன செய்தான்? வாசிங்க அதை. இந்த இவங்கிட்ட சொல்றான், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் சரிங்களா, விளங்குதா? இப்ப கூப்பிடும் போது ஒரு அதிகார துணியோட கூப்பிட்டதுனால, ஒரு அதிகார வம்மத்தோட கூப்பிட்டதுனால, எலியா யாரு? தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. உன்னுடைய அதிகாரம் இந்த பூமிக்குரியதான், ஆனா என்னுடைய அதிகாரம் விண்ணிலும் மண்ணிலும் உண்டான ஒரு அதிகாரம். ஆமென். அந்த 100க்கு தளபதி புதிய ஏற்பாட்டில் ஒரு வருவான்ல, லூக்காவில மத்தேயுல நீங்க பாக்குறீங்க. அவன் சொல்றான், என் வேலைக்காரன் சுகம் இல்லாம இருக்கிறான், நீங்க என்ன ஆக்கணும்? சுகமாக்கணும் சொல்லி. அப்ப சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லி அனுப்புறான், நீங்க என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்கார சுகமாவா. அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை ரொம்ப லைக் பண்றார், பெருமைப்படுகிறார். அவன் புற ஜாதியா, புற மதஸ்தான். அப்ப அவனுடைய விசுவாசத்தை பார்த்து இங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், யூத ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணல. அவன் என்ன சொன்னா, நான் 100க்கு அதிபதி தான், நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறேன், கீழ்பட்டிருக்கிற நானே என் வேலைக்காரனே, ஒருவன் போய் என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். அப்ப ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிற எனக்கே சில பேர் கீழ்ப்படுகிறதுனால, ஆனா நீர் எந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல, உங்க அதிகாரம் மேலான அதிகாரம். அல்லேலூயா. என்ன அதிகாரம் ஒரு குறிப்பிட்டவருக்கு கீழே தான் இருக்கு, ஆனா நான் சொன்னாலே நடக்குதுன்னா, நீங்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க வந்துதான் சுகமாக்கணும் இல்ல, ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் பிழைப்பான். இப்ப புரியுதா அவன் ஏன் அப்படி சொன்னான்னு? அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் அப்படி சொல்லுவா நிக்கல, ஒருவன் போய் என்றால் போகிறான், ஒரு வா என்றால் வருகிறான். அது அர்த்தம் என்ன? ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற நானே எனக்கு கீழ்ப்படிஞ்சவர்களுக்கு சொல்லும் போது கேட்கிறாங்கன்னா, உங்க அதிகாரம் வானளவிய அதிகாரம். அல்லேலூயா. உங்க வார்த்தையில வார்த்தை மட்டும் சொல்லுங்க, சுகமாவா. இப்ப சொல்றான், நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரட்டும், வந்து உன்னையும் இந்த உன் கூட வந்திருக்காங்க 50 பேர்த்தையும் சுட்டெரிக்க கடவுள். அக்கினி வந்துச்சா இல்லையா? வந்தது. வந்து 50 பேர் 51 பேர் க்ளோஸ், 51 பேர் செத்து போயிட்டாங்க. இது ராஜாவுக்கு போகுது. என்னையா போனவங்க என்ன, நாங்க அவனை கூட்டு வந்தீங்களா இல்லையா? இல்ல ராஜா. என்ன நடந்துச்சு? 51 பேர் செத்து போயிட்டாங்க. அப்படியா? இன்னொரு படைய அனுப்பு, இன்னொரு படைய அனுப்புன்னு சொல்லி மறுபடியும் 51 பேரை ராஜா அனுப்புகிறார். அவனும் போய் அப்படியே பேசுகிற பாருங்களேன். 12ஆம் வசனம். ராஜா சீக்கிரமாய் வர சொல்லுகிறார். ராஜா உங்களை சீக்கிரமாய் வர சொல்றார். அவருக்கு நேரமே கொடுக்கல. சீக்கிரமாயா என்ன சும்மா? இப்பதானே 51 பேர் சுத்து போயிருக்காங்க. அக்கினி இறங்கி வந்த அந்த இடமெல்லாம் தெரியுமா தெரியாதா? 51 பேர் கரைக்கு போனா அந்த ஸ்மெல் அடிக்குமா அடிக்காதா? அங்க இருக்கிற சூழ்நிலை, ஒரு அக்கினி இறங்கி வந்துச்சுன்னா அந்த இடமெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? கருப்பு கருப்பா இருந்திருக்கும். எப்படியோ ஒரு மாற்றம். அங்க போன உடனே ஒரு காரியம் தெரியுமா தெரியாதா? இப்போ ஒரு வீட்டில் தீ பிடிச்சிருச்சு, சில வாரங்களாக அந்த இடத்துல போனாலுமே அந்த தீயுடைய மனம் நமக்கு என்ன செய்யும்? வீசும். விஷமா வீசாதா? அந்த ஸ்மெல் நமக்கு வந்துடும். அந்த இடத்த பார்த்தோன்னே இது தீப்பிடிச்சு இடம் சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம்? கண்டுபிடிச்சு விடுகிறோம். இவனுக்கு அது குறித்து பயமே இல்லை. இவனுக்கு அந்த அதிகார துணி, இந்த அதிகாரக்காரி சீக்கிரமாயா சொன்ன. மறுபடியும் ஒரு ஜெபம். ஆண்டவரே மறுபடியும் அக்கினி இறங்கி வரட்டும். ஜெபம் பண்ணா மறுபடியும் வந்துச்சா இல்லையா?
வந்து 51 பேரையும் க்ளோஸ் பண்ணிருச்சு. 51 பேரையும் க்ளோஸ் பண்ணிருச்சு. இந்த நியூஸ் ராஜாவுக்கு போகுது. ராஜாவுக்கு போன உடனே அவன் ஒரு தடவை அப்படி நடந்துருச்சே, 2வது தடவை நடந்துருச்சே, அப்ப இவன் தான் தேவனுடைய மனுஷன், அப்ப ஆரம்பத்தில் இருந்து நம்ம செஞ்சது தப்பு என்று ஒரு உணர்வு இவனுக்கு என்ன இல்ல வரல. சில பேர் இதயம் கடினப்பட்டா நான் செய்யற தவறு அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது, படாது அவங்களுக்கு. இதெல்லாம் என்னையா தப்பு, இதெல்லாம் என்னையா காரியம், ஏன்னா இவன் பழிய அடுத்தவன் மேலதான் போடுறதுக்கு முயற்சி பண்ணவன தவிர தான் திருந்திருக்கு என்ன செய்ய மாட்டான், வழி வகிக்கவே மாட்டான். 102 பேர் சுத்த போயிட்டாங்க போர் வீரர்கள். அப்ப என்னமோ நடந்திருக்கு, சொல்லி பக்குவ பண்ணுமா வேணாமா, இதயம் கடினமாயிருச்சு. யாத்திராம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 4:10. சீக்கிரமாய் யாத்திராம 4:10. மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நாலு 10 14:10 பாருங்க. இல்ல யாக்கோப்பு 4:10. யாக்கோப்பு 4:10 புதிய ஏற்பாட்டில். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இந்த 2 குரூப்பும் கர்த்தருக்கு முன்னாடி என்ன செய்யல, தாழ்மைப்படவில்லை. அருமைக்குரியவர்களே, இதை பார்க்கிறேன் அருமைக்குரியவர்களே, நீ கர்த்தருக்கு முன்னால் உன்னுடைய படிப்பு உயர்ந்ததா இருக்கலாம், பணம் உனக்கு செல்வாக்குள்ளதா இருக்கலாம், நிறைய நீ கோடிசப்பரனா இருக்கலாம், தனவந்தனா இருக்கலாம், சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில காணப்படலாம். ஆனா எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் நீ கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படாம போனால் என்ன நடக்கும், இங்க சம்பவங்கள். இப்ப வேத யாக்கோப்பு 4:10 பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்னும் தாழ்மை. நீ எந்த அளவத்துல உயர்கிறியோ அந்த அளவத்துல உன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படும் போது கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை பட 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 உன்னுடைய மகிமை கூடும், உன் மதிப்பு கூடும். கூடுமா கூடாதா? மதிப்பு கூடும். ஒரு பெரிய கோடீஸ்வரன், உதாரணத்துக்கு ஒரு தங்க கடையில், அந்த தங்க கடையுடைய ஓனர் ஒரு அம்மா லேடி, அவங்க இந்த தங்க கடைக்கு வாங்க போறவங்கெல்லாம் 3 செயினும் 4 செயினும் பதக்கம் அதெல்லாம் போட்டு போறாங்க. போகும்போது கதை திறந்துட்டா சல்யூட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு, ஏன்னா ஜாமான் நிறைய போட்டிருக்காங்க, வாங்க நிறைய வாங்க சொல்லி. இவங்க போய் சின்ன அரைக்கரா வாங்கலாம், 1 கரை வாங்குறோம், நமக்கு தெரியல. ஆனா அவ்வளோ தங்க ஜாமான கடையில் இருக்கு. அந்த கடைக்கே ஓனர் ஒரு அம்மா பில்லு மாதிரி ஒரு சின்ன என்ன போட்டிருக்கு, ஒரு ஜெயின் போட்டிருக்கு. நம்ம வைக்கப்பில் இருக்குல்ல, சின்ன பில்லு மாதிரி ஒன்று போட்டிருக்கு. வாங்க போறவங்க இவ்வளவு தண்டி போட்டு போறாங்க. அதே போல பணக்காரர்கள் ஒரு சாதாரண ட்ரெஸ்ல போகும்போது, பாரியா இவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு தாழ்மையா இருக்கிறான் பாரியா, ஆமா இல்லையா? அதே போல ஒரு இல்லாதவங்க அதே ட்ரெஸ் போட்டு போனா அவங்களுக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை. உடை ஒண்ணுதான், அது இருக்கிற இடம் எப்படிப்பட்டது, வித்தியாசமான. விளங்குதுங்களா? அப்ப கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படு, அப்பொழுது என்ன செய்வாய், உயர்த்தப்படுவாய். நீ பூமியில உயர்த்தப்படுவாய். தாழ்மை தாழ்மை தாழ்மை. அதான் யோவான் சொன்னார், நான் சிறுகவும் அவர் பெருகணும். கடவுள் நம்ம உயர்த்துறது சந்தோஷம்தான். உயர்த்த என்ன இருக்கணும், தாழ்மைப்படணும். இங்க இவங்க தாழ்மைப்படாம துணிகரமாய் பேசினதுனால 2 குரூப் என்ன செஞ்சிருச்சு, அழிஞ்சு போனாங்க. அப்பவும் இந்த ராஜாவுக்கு என்ன இல்லை, கொஞ்சம் கூட மனசு மாறல. 3வது டீம் அதே போல 51 பேரை அனுப்புகிறார். ஒரு தலைவன், அவனுக்கு கீழே 50 பேர். போகும்போது இந்த தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் தேவ மனுஷன், இவர் சொன்னால் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே 102 பேர் செத்ததை இவனுக்கு தெரியும்.
ஆகினால இவன் மேலே ஏறி போன உடனே, ஏறி போனான்னா அவன் எங்க இருக்கிறான்? மலை மேலே இருக்கிறான். ஏறி போன உடனே முதல்ல அவன் செய்த காரியம் என்ன செஞ்சான்? முழங்கால் படிக்கிட்டான், முழங்கால் போட்டுட்டான். தேவனுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது, உன்னை தாழ்மையோடு ஜெபிக்கும் போது எல்லா காரியத்திலும் உன்னை மேலாக்க வைப்பார். அல்லேலூயா. இவன் முழங்கால் படியிட்டு எப்படி சொல்றான் பாருங்க, அவனை வேண்டிக் கொண்டு, நீங்க சாதாரண அல்ல தேவ மனுஷன். இவன் வார்த்தை எப்படி வருது பாத்தீங்களா? ஏற்கனவே 2 பேர் வந்தாங்க, அவங்க எப்படி பேசிருப்பாங்க? சீக்கிரமாய் வா. ஃபர்ஸ்ட் போனவன் என்ன சொல்ல, எப்படி பேசுறான்னு தெரியல. 2வது போனவன் சீக்கிரமாய் வா, ராஜா உன்னை என்ன செய்கிறான்? அழைக்கிறான். இவன் சொல்றான், முழங்கால் படியிட்டான், வேண்டிக் கொள்றான், ஜெபம் பண்றான். நீங்க தேவனுடைய மனுஷன், நீங்க சாதாரணவரல்ல, நீங்க கடவுளுடைய பிள்ளை, நீங்க தேவ மனுஷன். உங்க வாயில கடவுளுடைய வார்த்தை இருக்கு, தேவ வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கு. அப்படி இல்லாம இருந்தால் வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்யாது? இறங்கி வராது. வந்திருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய தேவ மனுஷன். ஆகினால ஐயா, எனக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ஒரு டியூட்டி, எனக்கு ஒரு வேலை. நீங்க போய் அவரை கூட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. நான் வேலைக்காரன், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிற அதிகாரி அல்ல, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறவன். எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க, உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லிருக்காங்க, தகவல் சொல்ல வந்திருக்கிறேன், என்னைய போட்டு தள்ளிடாதீங்க. விளங்குதா? தேவனுடைய மனசு நீங்க. ஏன்னா முன்னாடி வந்த அந்த 102 பேருடைய நிலைமை என்னவென்று எனக்கு தெரியும். இப்ப ராஜா மறுபடியும் எங்களை 51 பேரை அனுப்பியிருக்கிறாரு. என்னுடைய ஜீவனும் என் கூட வந்திருக்கிற அந்த 50 பேர் ஜீவனும் உங்க பார்வைக்கு எப்படிப்பட்டது? அருமையா இருக்கு. நான் அதிகாரத்தோடு உங்களை கூப்பிடல, எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ராஜா வார்த்தை தட்ட முடியுமா? தட்ட முடியாது. எனக்கு நான் வேலைக்காரன், இதை சொல்ல சொன்னாங்கய்யா, நான் சொல்றேன். ஆனா எங்க ஜீவன் உங்க பார்வைக்கு அருமையா இருக்கு என்று சொல்லி காட்டா. ஏற்கனவே 2 பேர்த்த என்ன செஞ்சுட்டீங்க? 2 கூட்டத்தை போட்டு தள்ளிட்டீங்க. எங்களையும் அப்படி என்ன செய்யாதீங்க, தள்ளிடாதீங்க, உங்க பார்வைக்கு அருமையா இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறான். இப்ப ஆண்டவர் எலியா கூட பேசுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்க, 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் இறங்கி போ. இப்ப இந்த 100க்கு அதிபதி அல்லது 50 பேருக்கு அதிபதி, இந்த தலைவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு விட்டார். ஆமென். எலியா ஒண்ணுமே பேசல. இப்ப தேவதூதன் சொல்றாரு, எலியாவே அவனோடு கூட இறங்கி போ. அவன் தாழ்மையா வந்திருக்கிறான், அவன் தாழ்மை உள்ளவனா வந்திருக்கிறான். உன்னை எதுக்கிறதுக்கு அவன் வரல, அதிகார துணியோடு அவன் பேசல, தாழ்மையோடு வந்திருக்கிறனால நீ இறங்கி போ. அதான் சொல்லுவாங்க, லண்டன்ல வட்டமேச மாநாடு நடக்கும்போது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க அந்த காலகட்டங்கள்ல எப்படி நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படி சொல்லி அங்க என்ன செய்றாங்க, ஆளுக்கு ஆள் விவாதிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற அதிபதி சொன்னாராம், காந்தி கத்தியோட அவன் சண்டைக்கு வந்திருந்தானா நான் துப்பாக்கியோட போய் அவனை கொண்டிருப்பேன். அவன் கத்தி தூக்குனா துப்பாக்கி. இந்த நேற்று காலையில் ஒருத்தர் சுட்டு கொண்டாங்கல்ல, அது இவங்க திட்டம் போட்டு தான் கொன்னது. அப்படி கொல்லணும், கொன்னாதான் அந்த யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை. ஏன்னா ஒரு எஸ்ஐ ஒரு டியூட்டியில் இருக்கிறவரை வெட்டுறான்னா அவனை சும்மா விட்டுட்டு தண்டையெல்லாம் வாங்கி கொடுத்தா இது பண்ணாகாது. சரிங்களா? நாளைக்கு ஈஸியாக நம்ம நினைச்சிருவாங்க, போலீஸுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ ஜனங்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்க போகுது? அதனால் முட்டிக்கு கீழே சுட்டேன், மேலே சுட்டேன், குண்டு தவறி விழுந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, சாக்கு போக்கு. ஆனால் திட்டம் அவனை என்ன செய்யிருக்கா, போட்டு தள்ளுறதுக்காக தான் சுட்டுருக்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிற காரணம் என்ன, ரீசன் தான் சொல்லுவாங்க. நாங்கள் போனோம், வானத்தை நோக்கி சுட்டோம், அவன் கத்தி எடுத்துட்டு ஓங்கி வந்தான், வேற வழி இல்லை, தற்பாதுகாப்பாக அவனை சுட்டு கொண்டுட்டோம். இப்படிதான் அவங்க சொல்லி தப்பிக்கிறது. இல்லாட்டி மனித உரிமை ஆணையம் ஒன்று இருக்கு, நீங்க எப்படி உங்க கடமை அவனை கைது பண்ணி கோர்ட்டில் நிறுத்தலாம், உங்க வேலை. சுடுறதுக்கு உங்களுக்கு என்ன வேலை, அவங்க என்ன செய்வாங்க, பிடிச்சுக்கிடுவாங்க. நம்ம இந்தியா தேசத்தினுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு, நல்ல ஒரு அருமையான கட்டமைப்பு. அப்போ சொல்றாரு, காந்தி கத்தி எடுத்துட்டு எனக்கு சுதந்திரம் குர்றான்னு சொல்லி கேட்டிருந்தானா நான் துப்பாக்கி வச்சு அவன் என்ன செஞ்சிருப்பேன், சுட்டு போட்டிருப்பேன்.
அவன் துப்பாக்கி எடுத்துட்டு சண்டைக்கு வந்திருந்தானா நான் பீரங்கியோட என்ன செஞ்சிருப்பேன், போயிருப்பேன். அவன் துப்பாக்கி தொடுக்கு தொடுக்கு சொல்றதுக்குள்ள என்ன செஞ்சிருவேன், ஒரு ரவுண்ட்ல 50 குண்டு போகும் சொல்லுவேன். உலகத்துல எந்த மனுஷனும் கொண்டு வராத ஆயுதத்தை அவன் கொண்டு வந்ததுனால அந்த ஆயுதத்துக்கு அதுக்கு ஆப்போசிட் எந்த ஆயுதம் என்கிட்ட இல்லை. அப்படி என்ன ஆயுதத்தை கொண்டு வந்தா, அகிம்சை. அகிம்சை என்ன, அன்பு. அன்பில கேட்டதுனால அதை எதுக்கிற ஆயுதம் இதுவரைக்கும் யாரும் என்ன செய்யல, உருவாக்கவில்லை என்று சொன்னாராம். விளங்குதுங்களா? அப்ப பாக்கி 2 பேரு அதிகாரத்தோட வந்தாங்க, அழிஞ்சு போனாங்க. இவர் தாழ்மையோட கேட்டதுனால தேவதூதன் சொல்லுகிறார், நீ இறங்கி போய் அவனுக்கு பயப்படாத. யாருக்கு, அந்த ராஜாவுக்கு நீ பயப்படாத. அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவன் ஒண்ணுமே பேசல ராஜா, இவன் தான் பேசுறான். 16ஆம் வசனம். அவனை பார்த்து, இஸ்ரவேல் தேவன் இல்லை என்றா, நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் பீடத்திற்கு விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். 3ஆம் வசனத்துல அந்த ஜனங்களை பார்த்து எலியா எப்படி சொன்னானோ அதே போல ராஜாவுக்கு முன்னாடி சொல்றான். சில பேர் 2 பேர் இருந்தா ஒண்ணு பேசுவாங்க, 10 பேர் வந்தா வேற விதமா பேசுவாங்க. ஒருத்தர் இருந்தா ஒண்ணு பேசுவாங்க, 4 பேர் இருந்தா அந்த வார்த்தை திருப்பி பேசுவாங்க. ஆனா எலியா 3ஆம் வசனத்தில் அவனை வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்லி அனுப்பினாரோ அந்த ராஜாவை பார்த்தும் அதே தான் சொல்லுகிறான். இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா, நீ எக்ரோன் இருக்கிற பாகானிடத்தில் விசாரிக்க போக முடியும் செய்கிறாய், அனுப்பிடே. நீ ஏறுன கட்டளையே நீ சாவ. நீ ஏறுன கட்டளையே, உன் வியாதி படுக்கை மாறாது. உன் வியாதி படுக்கை மாத்தி போட முடியாது. நீ எந்த கட்டில வியாதியோட படுத்திருக்கிறியோ அந்த கட்டிலேயே உன் சீன் முடிஞ்சு போயிடும். பயப்படல. தேவ மனிதன் எதுக்கு என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான், எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். இந்த வார்த்தைப்படியே. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, அதிகாரிகள் அதிகாரமுள்ளவர்களாக நம்ம வீட்டிலேயே சில பேர் அதிகாரமாய் பேசுவாங்க. இவன் தாழ்மையோடு போனதுனால தானும் காப்பாற்றப்பட்டான், தன்னை நம்பி இருந்தவர்களையும் காப்பாற்றப்பட்டான். அல்லேலூயா. தன்னுடைய காகம் வேண்டிக் கொள்ளல, தன் கூட வந்தவங்களுக்காக என்ன செய்தான், வேண்டிக் கொண்டான். அப்படிதான் அந்த வசனம் இருக்கு. மனுஷனே, என்னுடைய பிராணம் 13ஆம் வசனம், என்னுடைய பிராணம் உமது அடியாராயிருக்க இந்த அருமையா இருக்கு. தனக்காக மட்டும் வேண்டிக் கொள்ள, தன்னை கூட இருந்த 50 பேருக்காக வேண்டிக் கொண்டான். அந்த 50 பேர் ஜெபிக்கல, இவன் ஜெபிச்சதுனால இவனும் காப்பாற்றப்பட்டான், இவன் கூட இருந்தவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தாழ்மையா ஜெபிக்கும் போது, தாழ்மையுள்ள பிள்ளைகளா நாம் ஜெபிக்கும் போது நாமளும் காக்கப்படுகிறோம். நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவன் நம்மளோட இருக்கிறார். இந்த தேவனை மறந்துவிட்டு வெளியிடங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். இஸ்ரவேலில் கடவுள் இல்லையா என்று சொல்லுதானே நீ எக்ரோனுக்கு ஆள் அனுப்புற. ஏற்கனவே எக்ரோன் இருந்த அந்த பாகால் இது வரைக்கும் உனக்கு என்ன செஞ்சதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமில்லாத இடத்துக்கு ஏன் மறுபடியும் ஆள் பிடிச்சு அனுப்பியிருக்கிற? உன் அகம்பாதத்தினாலே நீ ஏறின கட்டிலேயே நீ இறந்து போவ. நீங்க நம்மளோட இருக்கிற தெய்வத்தை மறந்துடாதீங்க. உங்க கோட கர்த்தர் இருக்கிறார், உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் பாதுகாவலா இருக்கிறார். நீ செல்லும் இடமெல்லாம் உன் கோட கர்த்தர் வருகிறார். உன் போக்கைய வருத்தம் இது மேற்கொண்டு என்றென்றைக்கு காப்பேன்னு சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் சொல்லுகிறார். நிறைய காரியங்கள் இப்படி உன் கூட இருக்கிற தெய்வத்தை நீ மறந்து எங்கேயோ இருக்கிறது, ஒருக்கும் உபயோகம் இல்லாததை உன்னுடைய முன்னோர்கள் வணங்கினாங்கன்னு ஒரே காரணத்துக்காக என்ன செய்யாத, அது மேல உன் மனசு சாடாதே என்று இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்ப எலியா வானத்திலிருந்து எத்தனை முறை அக்கினி இறங்கி வரும்படி செய்தார்? எத்தனை முறை? 3 முறை. 1 ராஜாக்கள் 18 ஒரு முறை, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் 3 முறை அக்கினியை இறங்கி வரும்படி எலியா செய்தான்.
இந்த இப்போ நம்ம பார்த்த செய்தி, இந்த மூணாவது நபர், அவர் பேர் கூட பைபிள் இல்லை. பேர் இருக்கா? தலைவன் இருக்கு, பேர் கூட இல்லை. ஆனால் அவன் செய்த காரியங்கள் பாருங்க, எப்படிப்பட்ட காரியங்கள். நம்ம பேர் வரணும்னு செய்யாதீங்க, உங்க பேரை கர்த்தர் அடையாளம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் இவ்வளவு செஞ்ச, என் பேர் சொல்லவே இல்லை. என் பேர் சொல்லுவாங்களே, என்ன கஷ்டப்பட்டாலும் எனக்கு நல்ல பேரே இல்லை, யாரும் என்னை பத்தி பேச மாட்டாங்க, பெருமையா பேச மாட்டாங்க. இல்லை, நீ கடவுளுக்கு ஊழியம் செய்யும் போது உன் பேரை பிதாவாகிய தேவன் பெருமைப்படுத்துகிறார். உன் பேரை, உன்னை அவர் கணம் பண்ணுகிறார். அவருடைய கணத்துக்கு ஈக்குவலாய் இந்த உலகத்தில் எந்த கணம் இல்லை. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைய தாழ்மைப்படுவோம். யாக்கோப்பு 4:10 வாசித்தது போல கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.